இன்னைக்கு நம்ம ஏவிஎம் குமரன் அவர்கள் எழுதின ஏவிஎம் ஒரு செல்லுலாய்ட் சரித்திரம் அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் புத்தகம்னு சொல்லி அதுக்குள்ள அடக்கிட முடியாது. தமிழ் சினிமாவின் ஒரு ஆகச்சிறந்த சரித்திர வரலாறு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஏவிஎம் நிறுவனம் படங்களை தயாரிக்கிறது இல்லைனாலும் இன்னைக்கு தமிழ் சினிமால இயங்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் ஏவிஎம் நிறுவனம் கொண்டு வந்ததுதான். கமலஹாசன் அவர்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவரு வாழ்க்கையில அட்டன் பண்ண முதல் ஆடிஷன் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் கிட்டதான். மானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்ற வசனத்தை பேசி காமிச்சுதான் குழந்தை நட்சத்திரமா கமல் நடிக்கவே தேர்வானாரு களத்தூர் கண்ணம்மா படத்துல. கமலஹாசன் மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுக்கு பல விஷயங்களை அறிமுகப்படுத்தின நிறுவனம் தான் ஏவிஎம் நிறுவனம். அந்த ஏவிஎம் நிறுவனத்தோட கதை தான் ஏவிஎம் ஒரு செல்லுலாய்ட் சரித்திரம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை. இந்த சேனலை பார்க்குற 98% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் சொல்லுங்க, யூடியூப் தான் சொல்லிச்சு. அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஒரு காலத்துல தென்னிந்திய திரையுலகின் தலைநகரமா சென்னை இருந்ததுக்கு முக்கியமான காரணம் ஏவிஎம் நிறுவனம் தான். 1907 ஜூலை 28 அவிச்சி செட்டியார் மற்றும் லட்சுமி ஆச்சி தம்பதிக்கு மகனாக பிறக்கிறாரு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார். ஏவிஎம் அவர்கள் 8வதோட அவரோட பள்ளி படிப்பை முடிச்சுக்கிட்டாரு. அதற்கு காரணம் அவங்க அப்பாவுக்கு கண் பார்வை குறைபாடு. அதனால அவருடைய தொழில்கள் எல்லாமே ஏவிஎம் அவர்களை எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரு. முதல்ல ஏவிஎம் அண்ட் சன்ஸ் என்ற பேர்ல கார் மற்றும் சைக்கிள்களுக்கான உதிரி பாகங்களை விற்கிற கடையாதான் ஏவிஎம் அவர்கள் அவருடைய பயணத்தை தொடங்குறாரு. அதே கடைகள்ல அரிதா கிடைக்கக்கூடிய ஹார்லிக்ஸ், சாக்லேட் மாதிரியான பொருட்களை வித்துட்டு வர்றாரு. இதெல்லாம் அரிதான பொருளா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அன்னைக்கு காரைக்குடியில இந்த மாதிரியான பொருட்கள்லாம் ஒரு அரிய விஷயம்தான். இது மட்டும் இல்லாம அந்த ஊருக்கு முதல்ல டியூப் லைட்டை அறிமுகப்படுத்தினவரே ஏவிஎம் அவர்கள் தான். இந்த மாதிரி அவரு பல ஊர்களுக்கு பயணப்படுறதால எந்தெந்த ஊர்ல என்னென்ன மாதிரியான வித்தியாசமான பொருட்கள் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் கடையில வச்சு வியாபாரம் பண்ணுவாரு. தென்னிந்தியாவிலே முதல்ல கிராமபோன் ரெக்கார்டுகளை விற்கிறதுக்கான உரிமத்தை பெற்றவரும் ஏவிஎம் அவர்கள் தான். தமிழ்நாட்டிலிருந்து கல்கத்தா சென்ற ஏவிஎம் அவர்கள் நியூ தியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஸ்டுடியோல படப்பிடிப்பு தளத்தை வாடகைக்கு எடுத்து அவருடைய முதல் படத்தை தொடங்கினாரு. படத்தோடைய பேரு அல்லி அர்ஜுனா. அந்த படத்தை ஏவிஎம் அவர்களே தயாரிச்சு டைரக்டும் செஞ்சாரு. பல சிரமங்கள் பட்டு அவரு முதல் படம் எடுத்திருந்தாலும் அந்த படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கான வெற்றியை கொடுக்கல. அவரு மெட்ராஸ் வந்து அவரு நண்பர்களோட இணைஞ்சு பிரகதி பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு பட வேலைகளை தொடங்கினாரு. ஆனா அந்த பிசினஸ்ல அவர் கூட இருந்த நண்பர்கள் திரைத்துறை அனுபவம் இல்லாததால இவரே எல்லா வேலையும் எடுத்து செய்ய நேரிட்டுச்சு. அப்படி எடுத்த சில படங்களும் சரியா போகாத காரணத்தினால கடைசியா பிரகதி பிக்சர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை கலைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஏவிஎம் அவர்கள் வந்தாரு. அதன் பிறகுதான் ஏவிஎம் ஸ்டுடியோஸோட அடித்தளம் போடப்பட்டுச்சு. நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோன்றது சென்னை வடபழனியில ஆரம்பிக்கல. ஏவிஎம் ஸ்டுடியோ முதல்ல ஆரம்பிச்ச இடம் காரைக்குடியில உள்ள தேவக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல தான். அந்த சமயத்துல ஜமீன்தார் சோமசுந்தரம் அப்படின்றவரு தேவக்கோட்டையில ஒரு நாடக சபாவை நடத்திக்கிட்டு வந்தாரு. நம்ம ஏவிஎம் அவர்கள் அந்த நாடக சபாவையே அவர்கிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கி அந்த நாடக கொட்டாயில இருந்து படப்பிடிப்புகளை ஏவிஎம் அவர்கள் தொடங்க ஆரம்பிச்சாரு. அப்படிதான் அதிகாரப்பூர்வமா தேவக்கோட்டையில ஏவிஎம் அப்படின்ற பட நிறுவனம் முதல்ல தொடங்க ஆரம்பிச்சுது. அங்க தயாரிச்ச முதல் படம்னா அது நாம் இருவர் அப்படின்ற படம் தான். அந்த சமயத்துலதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச சமயம். அப்போ துரிதமா ஒரு வேலையை ஏவிஎம் அவர்கள் இந்த படத்துல செஞ்சிருந்தாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாரதி அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. அந்த பாடலை இந்த படத்துல சேர்த்து ஏவிஎம் அவர்கள் இந்த படத்தை வெளியிட்டாரு. படம் அமோகமான வரவேற்பை பெற்று ஏவிஎம் நிறுவனம் சார்பா தயாரிச்ச முதல் படமே மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. பிற மொழியில வெளியான படங்களை தமிழ்ல டப்பிங் பண்ணி வெளியிட்ட முதல் நிறுவனம்னா அது ஏவிஎம் நிறுவனம் தான். ஹிந்தியில வெளியான ராமராஜ்யம் அப்படின்ற ஒரு படத்தை காந்தியடிகள் அப்பவே அந்த படத்தை பார்த்துட்டு வெகுவா பாராட்டி தள்ளி இருந்தாரு. அந்த படத்தை ஏவிஎம் அவர்கள் தமிழ்ல டப்பிங் செஞ்சு வெளியிடணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் ஆசைப்பட்டபடியே அந்த ராமராஜ்யம் படத்தை தமிழ்ல டப்பிங் பண்ணியும் வெளியிட்டாங்க.
அந்த படம் தமிழ்லயும் அமோகமான வரவேற்பை பெற்றுச்சு. இந்தியாவிலேயே முதல்ல பிற மொழியில இருந்து தமிழ்ல டப்பிங் செஞ்ச திரைப்படம்னா அது ராமராஜ்யம் திரைப்படம் தான். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டதால பல கெடுபிடிகள் எல்லாமே தளர்ந்து பொருளாதாரம் சகஜ நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது. காரைக்குடியில இருந்த நிறுவனத்தை இன்றைய சென்னை அன்றைய மெட்ராஸ்க்கு மாத்துறாரு. குதிரை லாயம் வச்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து காடா கிடந்த இந்த இடத்தை வாங்கி சீரமைச்சு ஏவிஎம் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. வடபழனி காடா கிடந்தது அப்படின்னோடனே பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். அந்த காலகட்டங்கள்ல விருகம்பாக்கம் வலசரவாக்கம் மாதிரியான ஏரியாக்கள் கூட கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பகுதிகள்லாம் பெரிய பிரபலம் அடையாத பகுதிகளா தான் இருந்தது. ஏவிஎம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிலிம் ஸ்டுடியோவை எழுப்பி தென்னிந்தியாவின் தலைநகரமா சென்னையை மாத்தினாரு ஏவிஎம் மெய்யப்பன் அவர்கள். பல மொழிகள் படத்தை ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து தயாரிச்சாங்க. தெலுங்கு, கன்னடம், வங்காள மொழி, சிங்கள மொழி திரைப்படங்கள்லாம் கூட ஏவிஎம் நிறுவனத்துல தயாரிச்சிருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல ஏவிஎம் நிறுவனத்துல நிரந்தர இசையமைப்பாளரா இருந்தவர் தான் ஆர் சுதர்சனம். இந்த ஆர் சுதர்சனம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கேட்கிற ஐகானிக்கான அந்த ஏவிஎம் வரும்போது ஒரு மியூசிக் வருது இல்லையா, அதை இசையமைச்சவர் ஆர் சுதர்சனம் அவர்கள் தான். நெட்ஃபிளிக்ஸோட இன்ட்ரோ மியூசிக் ஒன்று வரும். அந்த ஒலிய ஆஸ்கர் விருது பெற்ற ஒரு சவுண்ட் டிசைனர் அவரோட வெட்டிங் ரிங் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த ஏவிஎம் மியூசிக்கை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. ஆல் இண்டியா ரேடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு இசை ஒன்று வரும். அதை தழுவலா எடுத்துக்கிட்டு தான் இந்த ஏவிஎம் நிறுவனத்தோட ஐகானிக்கான லோகோ இசையை ஆர் சுதர்சனம் அவர்கள் இசையமைச்சு கொடுத்தாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல ரீல்ல தான் படம் எடுக்கிறாங்கன்றதால நிறைய ரீடேக்குகள் போக முடியாது, ப்ராம்ப்டிங்கும் பண்ண முடியாது. ஆனா அந்த காலகட்டங்கள்லயே ஒரு மிகச்சிறந்த யோசனை ஏவிஎம் அவர்களுக்கு வந்ததால பல ரீடேக்குகள் தவிர்க்கப்பட்டு பல ரீல்கள் மிச்சம் பண்ணியிருக்காங்க. நடிகர் நடிகைகள் பேசும்போது ப்ராம்ப்டிங் அப்படின்றது ஒண்ணு பண்ணுவாங்க. இப்ப நான் ஒரு வசனம் பேசுறேன்னா அந்த வசனத்தை பக்கத்துல இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுப்பாரு. பிலிம் ரோல் பயன்படுத்தின சமயங்கள்ல எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான். அதுக்கான ஒரு யோசனையா அந்த காட்சியில நடிக்கிற நடிகைகள் என்ன வசனத்தை பேசணுமோ அதை அவங்க கண் பார்வைக்கு தெரியற மாதிரி அங்கங்க ஸ்லேட்ல எழுதி மாட்ட ஆரம்பிச்சாரு. இதனால காட்சிகளை துரிதமா வேகமாவும் எடுத்தாங்க. ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்ச நந்தகுமாரன் அப்படின்ற படத்துலதான் முதலா பின்னணி பாடகர்கள் அப்படின்ற துறையே இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துது ஏவிஎம் நிறுவனம். அந்த காலகட்டங்கள்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டதால சண்டை காட்சிகள்ல வர ரத்தம் தத்ரூபமா தெரியாது. ஹாலிவுட்ல இருந்து பிளட் மேக்கப் கிட்ஸை வாங்கி அதுக்குன்னு ஏவிஎம்ல தனியா ஒரு அறை அமைச்சு குளிரூட்டப்பட்ட அறையில அதெல்லாம் பாதுகாத்திருக்காங்க. அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தின உடனே அந்த காட்சிகள் பார்க்க இன்னும் தத்ரூபமா அமைஞ்சிருக்கு. அந்த காலகட்டங்கள்ல கலர் படம் அப்படின்னாலே அது ஈஸ்ட்மேன் கலர் தான். அந்த ஈஸ்ட்மேன் கலர் பிலிம் ரோல்களை வாங்குறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்நிய செலவாணி பண்றவங்களால மட்டும்தான் அந்த பிலிம் ரோல்களை வாங்க முடியும். அப்படி இருந்த சூழ்நிலையில தான் ஜெர்மனியை சேர்ந்த ஆர்வா கலர் அப்படின்ற நிறுவனத்தோட முதல்ல ஒப்பந்தம் செஞ்சு அந்த கலர் பிலிம் ரோல்களை கொண்டு வந்து எளிய முறையில கலர் திரைப்படங்கள் தமிழ் சினிமாலையும் தென்னிந்திய சினிமாக்கள்லயும் தென்படுறதுக்கு ஏவிஎம் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்ததுன்னே சொல்லலாம். 1965 இருந்து 1980க்குள்ள தமிழ் திரைப்படங்களும் சரி, தென்னிந்தியால பல திரைப்படங்களும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலரா மாறுறதுக்கு ஏவிஎமோட இந்த முன்னெடுப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் முதல் படமான 16 வயது நிலை படம் இந்த ஆர்வா கலர் மூலமா தான் எடுக்கப்பட்டது. ஒளிப்பதிவாளர்களான பாலு மகேந்திரா, நிவாஸ், ஜாக்பாட் சீனிவாசன் போன்ற பல பேர் இந்த ஆர்வா கலர்களை தான் அந்த காலகட்டங்கள்ல பயன்படுத்தி எளிய முறையில கலர் திரைப்படங்களை எடுத்தாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் தமிழ்ல சொந்தமா பெரும்பாலும் மெட்டு அமைக்க மாட்டாங்க. ஹிந்தியில வெளிவந்த பாடல்களோட கேசட்டை வாங்கிட்டு வந்து அதுல இருக்கிற மெட்டுப்படியை தான் பாடல்களை போடுவாங்க. தமிழ்லயே புதுசா மெட்டமைச்சு பாடல்கள் போடணும்னு விரும்பினாரு. இந்த புதுமையை தமிழ் சினிமாக்கு பல புதுமைகளை புகுத்தின ஒருத்தருடைய படத்துல இருந்து தான் ஆரம்பிச்சாரு. உலகநாயகன் கமலஹாசன் அறிமுகமான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்துல இருந்து தான் தமிழ் சினிமால இசையமைப்பாளர்களே சொந்தமா மெட்டு போட்டு பாட்டு போடுறது அப்படின்றது உருவாச்சு. ஆர் சுதர்சனம் அவர்கள் ஆரம்பத்துல பல டியூன்களை இவருக்கு சொந்தமா போட்டு காமிச்சாலும் எந்த டியூன்லயுமே பெருசா திருப்தி இல்லை. ஆர் சுதர்சனம் அவர்களோட குழுல வயலினிஸ்டா இருந்த செங்கல்வராயன் அப்படின்றவரு பல புதுமையான டியூன்களை போட்டிருக்காரு. எந்த ஈகோவும் பார்க்காம புதியவரா இருந்தாலுமே பரவாயில்லன்னு அவருக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படி அவர் டியூன்ல உருவானதுதான் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படின்ற உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அறிமுகமான பாடல். ஆனா வரும் காலங்கள்ல செங்கல்வராயன்
நாராயணுக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கணும்னு ஐடியால இருந்தாலும் அவர் நோய் பாதிப்பின் காரணமா துரதிருஷ்டவசமா சீக்கிரமாவே இறந்துட்டாரு. கமலஹாசன் தமிழ் சினிமாக்கு பல விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்கலாம். ஆனா கமலஹாசன் அப்படின்ற ஒரு மாபெரும் நடிகனை தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தினது ஏவிஎம் நிறுவனம் தான். கமலஹாசன் அவர்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. முதல்ல களத்தூர் கண்ணம்மா படத்துக்காக ஏவிஎம் மெய்யப்பன் அவர்களுக்கு முன்னாடி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்ற வசனத்தை பேசி காமிச்சுதான் கமலஹாசன் அவர்களே செலக்ட் ஆயிருக்காரு ஆடிஷன்ல. ஏவிஎம் நிறுவனத்திலேயே அறிமுகமான கமலஹாசன் அவர்கள் அதுக்கப்புறம் அவர் கெரியர்லயே ஐகானிக்கான திரைப்படமான சகலகலா வல்லவன் இண்டஸ்ட்ரியல் ஹிட் திரைப்படத்தையும் ஏவிஎம் நிறுவனத்துக்கு நடிச்சு கொடுத்தாரு. அந்த படத்துக்கு கதை வசனத்தை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதினாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச முரட்டு காலை அப்படின்ற தமிழ் சினிமாவின் ஐகானிக் படத்தையும் ஏவிஎம் நிறுவனம் தான் தயாரிச்சாங்க. இது மட்டும் இல்லாம பல ஐகானிக் திரைப்படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காங்க ஏவிஎம் நிறுவனம். அந்த காலகட்டங்கள்ல படம் எடுத்தா அந்த படத்துல பாடல் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில தான் பாடலே இல்லாம முதலா ஒரு படம் எடுக்க முடிவு செஞ்சாங்க. ஜாவர் சீதாராமன் தான் இந்த படத்தை இயக்குனாரு. அந்த நாள் அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வெளியிட்டாங்க. படம் என்னமோ சரியா போகல. பல திரைப்பட விழாக்கள்ல கலந்துகிட்டு அந்த நாள் திரைப்படம் விருதுகளை வாங்கி குவிச்சுது. ஏவிஎம் நிறுவனம் அறிமுகப்படுத்தினதுல முக்கியமான ஒரு நபர்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். பராசக்தி திரைப்படத்துலதான் அன்னைக்கு நாடகங்கள்ல பெண் வேடமிட்டு நடிச்சிட்டு இருந்த கணேசன் அப்படின்றவரு சிவாஜி கணேசனா உருமாறினாரு. பொதுவாகவே நாடகங்களை பார்க்குற ஏவிஎம் மெய்யப்பன் அவர்கள் அந்த நாடகங்கள் நல்லா இருந்தா அதை திரைப்படமா மாத்துவாரு. அப்படி ஒரு நாடகத்தை தான் பராசக்தி அப்படின்ற கதையா மாத்தி திரைப்படமா எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம சிவாஜி கணேசனை வச்சு பல முக்கியமான திரைப்படங்களை ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. கன்னட சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் அவர்களையுமே ஏவிஎம் நிறுவனம் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இதே போல ஒரு நாடகத்தை பார்த்துட்டு அந்த நாடகத்தை படமாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த நாடகத்துல கதாநாயகனா நடிச்சவரையே ஹீரோவா போட்டு படம் எடுத்தா படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கும்னு முடிவு பண்ண ஏவிஎம் நிறுவனம் கண்ணப்பா அப்படின்னு 100 நாட்களை கடந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருந்த நாடகத்தை தான் திரைப்படமா மாத்தி கன்னட சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் அவர்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஏவிஎம் நிறுவனம். 1957ஆம் ஆண்டு அன்றைய பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழந்தைகளுக்கான ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவு செஞ்சாரு. இந்திய அளவுல குழந்தைகளுக்கான ஒரு திரைப்பட போட்டியும் நடத்தினாரு. ஜவஹர்லால் நேரு அறிவிச்சிருந்த அந்த திரைப்பட போட்டிக்காக ஹிந்தியில ஒரு படத்தை தயாரிச்சாங்க ஏவிஎம் நிறுவனம். எல்லோரும் ஒரு மரத்து பறவைகளே அப்படின்னு ஹிந்தியில ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்க ஏவிஎம் நிறுவனம். நான் தமிழ்ல சொல்றேன், ஹிந்தியில அந்த டைட்டில் என் வாயில நுழையல, மன்னிச்சிருங்க. இந்த படம் எடுத்ததுக்காக ஏவிஎம் நிறுவனத்துக்கு ஜனாதிபதி விருதும் வழங்கப்பட்டது. இந்த படத்தை பார்த்த ஜவஹர்லால் நேரு ஏவிஎம் நிறுவனத்தை பயங்கரமா பாராட்டி தள்ளியிருக்காரு. இந்த வரிசையில மிக முக்கியமா ஐகானிக்கான ஒரு திரைப்படமா ஏவிஎம் நிறுவனத்துக்கு அமைஞ்சது சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற திரைப்படம். இன்னைய வரைக்கும் இந்த திரைப்படங்களை பேசாத சினிமாக்காரங்களே கிடையாது. நாகேஷ் அவர்கள் நடிப்புல பாலச்சந்தர் இயக்கி உருவான திரைப்படம் தான் சர்வர் சுந்தரம். அதுக்கு முன்னாடி அரசு பணியில இருந்துகிட்டே இந்த கதையை நாடகமா போட்டுட்டு இருந்தாரு பாலச்சந்தர் அவர்கள். அவருக்கு இந்த படம் வெளிவந்து அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே இயக்குனர் கே பாலச்சந்தருக்கு புத்துணர்ச்சியா அமைஞ்சது. காதல் மன்னனான ஜமினி கணேசனையுமே ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்ச பெண் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தினாங்க. பழனிசாமி அப்படின்ற ஒரு முக்கியமான நடிகரை அறிமுகப்படுத்தின புகழும் ஏவிஎம் நிறுவனத்தை தான் சாரும். அவர் வேற யாரும் இல்ல, நடிகர் சிவகுமார் அவர்கள் தான். நடிகர் சிவகுமாரும் ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்புல வெளிவந்த படத்துல தான் முதல்ல அறிமுகமானாரு. பேரறிஞர் அண்ணா முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு பிலிம் சேம்பர்ல ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விருந்து நிகழ்ச்சியில பேரறிஞர் அண்ணாக்கு கொடுக்கப்பட்ட வாழ்த்து மடல் கருணாநிதியால ஏலம் விடப்பட்டுச்சு. அப்படி ஏலம் விடப்பட்ட அந்த வாழ்த்து மடலை ஏவிஎம் நிறுவனம் 16,000 ரூபாய்க்கு வாங்கி அந்த நிதியை முதலமைச்சர் பொது நிவாரணத்துக்காக வழங்கினாங்க. முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்ட முதல் நிதி இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்க முன் வந்தாங்க. அந்த படத்துக்காக இருக்கிற எல்லா உச்ச நட்சத்திரங்கள்ட்டையும் கால் ஷீட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படத்துல யாருமே நடிக்க முன் வரல. ஏன்னா அந்த படம் கம்யூனிச சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஒரு படம். அந்த காலகட்டங்கள்ல கம்யூனிச சித்தாந்தத்துக்கு எதிர்மறையா பல கருத்துக்கள் நிலவுனதால எல்லாரும் அந்த படத்துல நடிக்க தயங்கினாங்க. முதலா அந்த படத்துல ஏவிஎம் நிறுவனத்தோட கை கோர்த்தாரு விஜயகாந்த். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் முதலா ஏவிஎம் நிறுவனத்தோட கை கோர்த்த திரைப்படம்னா அது இந்த படம் தான். இதன் பிறகு ஏவிஎம் பல திரைப்படங்களை தயாரிச்சிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல வெளிவந்த சிவாஜி திரைப்படம் தான்
முதல்ல 3D தொழில்நுட்பத்தின் மூலயமா எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படம் அப்படின்ற பெருமையை அடைஞ்சது. ஆனா இதன் பிறகுதான் ஏவிஎம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தோட சரிவு தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இன்னைக்கு ஏவிஎம் நிறுவனம் திரைப்படங்களை தயாரிக்கிறது இல்லை அப்படின்னாலும் ஏவிஎம் நிறுவனம் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த கொடை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏவிஎம் நிறுவனத்துல ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு பணியில இருந்திருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் கடந்த காலத்துல நடந்திருந்தாலும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க நிகழ்காலத்துல பார்க்கணும்னா ஏவிஎம்மோட ஹெரிட்டேஜ் மியூசியம் வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோலயே இருக்கு. அந்த அருங்காட்சியகத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஏவிஎம்மையும் அத திரைப்படங்களோட கதைகளையும் உங்களுக்கு சொல்லும். சினிமாவை பிடிச்சவங்க, சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, ஏன் சினிமாலே இருக்கிறவங்க கூட மிஸ் பண்ணாம போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா அது ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் தான். அதை மிஸ் பண்றாதீங்க. ஏவிஎம் தயாரித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது? ஏவிஎம் நிறுவனத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.